Yes, that we can understand. So we will continue the project. We don't tell that. Right. என்னன்னாலும் டிசிசி தலைவர் இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிப்பாட்டு அந்த அடிப்படையில் தற்காலிகமாக நிப்பாட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங்கில் நாங்கள் அது இந்த முடிவை அங்கேயும் அப்ரூவ் பண்ணி போட்டு நாங்கள் மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அது வரைக்கும் அந்த டிசிசி நடக்க வரைக்கும் நீங்கள் வேலையை நிப்பாட்டு வைக்கும். இதில் என்ன பிரச்சனை கதைகளுக்கு தான் ஒவ்வொரு விஷயம் வந்து செய்யலன்னு படத்துப்படாம 75 அடியில் வீடு கண்டினம் மீன் தொழில பாதிப்பண்டிருக்கணும் அவர்கள் வந்து சரியாக my humble request to the DCC நான் சொல்லுற விஷயங்களை வந்து சொல்ற விஷயங்களை மறுசீலனை எடுத்து போட்டு தான் நான் கேட்கிறேன். நீங்க டிசிசி கமிட்டியோட நீங்கள் இந்த வேலையை நிப்பாட்டு அதுக்கு மேல நீங்க ஏதாவது செய்யறமா இருந்தா செய்தால் நாங்க உங்களுக்கு எதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ரிட்டர்னா தருவீங்களா டாக்குமெண்ட்? நாங்கள் இதை வந்து எங்களை அப்போ எங்களுக்கு ரிட்டர்ன்ல தேவை இந்த வேலையை நிப்பாட்ட சொல்லி. டிசிசி எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நமக்கு என்ன நமக்கு என்ன டிசிசி ரெப்யூட்டேஷன் அப்படி நியமனம் கேட்ட ஏ நியமனம் அப்படி என்ன சீப்பிட்டு பாருங்க doing the project, we are saying that so otherwise we will lose 100 crores from our company because we have no authority to take that project. This is the committee. Here all the people that are representing are trying to take a decision because of this meeting. This is a good decision that we have made here. So that we will do.